இப்பொழுது நாங்கள் இந்த சுழற்சி இயக்கம் சார்பாக ஆர்வமாக இருந்தால் ஏகபரிமாண இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கிட்டத்தட்ட ஒரே வடிவமைந்த கோட்பாடுகளை கொண்டவை. ஏகபரிமாண இயக்கத்தில் இடப்பெயர்ச்சிகள் குறித்த திசையில் அளக்கப்படுகின்றன. அதேபோன்று இந்த சுழற்சி இயக்கத்தில் கோணங்கள் நிலைத்த புள்ளி ஒன்றினூடான அச்சிலிருந்து அளவிடப்படுகின்றன, ஒரு கோட்டிலிருந்து அளவிடப்படுகின்றன. உதாரணமாக கோணங்கள் நிலையான புள்ளி ஒன்றிலிருந்தான குறித்த கோட்டிலிருந்து அளவிடப்படுகின்றன. அதேபோன்று இடப்பெயர்ச்சி என்பது ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து அளவிடப்படுகின்றது ஒரு குறித்த திசை. இப்போ கிட்டத்தட்ட பகுதிகள் ஒரே வகையானவை, வரைவிலக்கணங்களும் கிட்டத்தட்ட அதே வகையானவையாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் ஏகபரிமாண இயக்கத்தில் வேகம் என்பதை யோசித்தது போன்று இங்கே கோண வேகம், ஆங்குலர் வெலாசிட்டி என்று சொல்லுவோம். கோணப்பெயர்ச்சி மாறும் வீதம், கோணப்பெயர்ச்சி மாறும், அதாவது சுழற்சி இயக்கத்தில் ஒரு பொருள் நிகழ்த்தும் போது அதன் கோணப்பெயர்ச்சி அடையும். அது கோணப்பெயர்ச்சி அடையும். கோணப்பெயர்ச்சியின் நேரம், கோணப்பெயர்ச்சியை டீட்டா என்னும் குறியிட்டால் குறிப்போம். நேரம் டி, டீட்டா ஒமேகா சமன் டீட்டா பை டி, இதிலிருந்து டீட்டா சமன் ஒமேகா டி என பயன்படுத்தலாம். இதன் அலகு ரேடியன் செகண்ட் -1, ஒமேகாவின் அலகு பரிமாணம் t-1. அதேபோன்று கோண ஆர்முடுகல், அங்கே வேகம் என்பது ஆர்முடுகல் என்பதை குறிப்பது போல இங்கே கோண ஆர்முடுகல் அல்ஃபா என்னும் குறியீட்டை பயன்படுத்துவோம். கோண வேக மாற்ற வீதம், கோண வேக மாற்ற வீதம் கோண ஆர்முடுகல் ஆகும். கோண ஆர்முடுகல், கோண ஆர்முடுகல் ஆகும். அதாவது கோண ஆர்முடுகல் சமன் கோண வேக மாற்றத்தின் கீழ் நேரம், கோண வேக மாற்றத்தின் கீழ் நேரம், கோண வேக மாற்றத்தின் கீழ் நேரம். வழமையாக நாங்கள் ஏ சமன் பிசய யூவின்கள் டி என்று போடுவது போல இங்கே அல்பா சமன் ஒமேகா மைனஸ் ஒமேகா நோட் பை டி என எழுதுவோம். ஒமேகா என்பது இறுதி கோண வேகமாகவும், ஒமேகா நோட் ஆரம்ப கோண வேகமாகவும், டி நேரமாகவும் அமையும். வழமையாக நாங்கள் ஏகபரிமாண இயக்க சமன்பாடுகளை எவ்வாறு யோசிக்கின்றோமோ அதே போன்று சுழற்சி இயக்க சமன்பாடுகளையும் எழுத முடியும். சுருக்கமாக நாங்கள் யோசிப்போமாக இருந்தால் ஏகபரிமாண இயக்கத்தில் வி சமன் யூசக ஏடி என்று எழுதுவோம். நேரம் எல்லா நிலைகளிலும் பொதுவானது. அங்கே இறுதி வேகத்தை வி எனவும் எடுப்போம், இங்கு இறுதி கோண வேகத்தை ஒமேகா என எடுப்போம். அதை ஒப்பிட்டு பார்க்கலாம். நாங்கள் கோண வேகத்தை சுழற்சி இயக்கத்துக்கான சமன்பாடுகளையும் ஏகபரிமாண இயக்கத்திற்கான சமன்பாடுகளையும் ஒப்பிட்டு நோக்க முடியும். கோண இயக்கத்துக்கான சமன்பாடு ஒமேகா சமன் ஒமேகா நோட் ப்ளஸ் அல்ஃபா டி என்பது வி சமன் யூ ப்ளஸ் ஏடி என்ற சமன்பாட்டை நேரொத்ததாக இருக்கும். அதே போன்று எஸ் சமன் யூசக வியின் கீழ் 2 தரட்டி, இது ஏகபரிமாண இயக்கத்துக்கான இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு. இதே வடிவத்தில் தீட்டா என்பது ஒமேகா நோட் ப்ளஸ் ஒமேகா பை 2 இன்டு டி. அதே போன்று எஸ் சமன் யூடி சக அரை ஏடி வர்க்கத்தை ஒத்த சமன்பாடு. தீட்டா சமன் ஒமேகா நோட் ப்ளஸ் ஒமேகா நோட் டி சக ஹாஃப் அல்ஃபா டி வர்க்கம் என்பது எஸ் சமன் யூடி சக அரை டி வர்க்கம் போன்றதாகும். பி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2 ஏஎஸ் போன்றது. ஒமேகா வர்க்கம் சமன் ஒமேகா நோட் வர்க்கம் ப்ளஸ் 2 அல்ஃபா டீட்டா. அதே போன்று நாங்கள் இங்கே யோசிக்கலாம். எஸ்டி வரைவு போல இடப்பெயர்ச்சி நேர வரைவு போன்றது டீட்டா டி வரைவு. இது நேரொத்த விரைவுகள், டீட்டாவுக்குமா நேரத்துக்குமான விரைவு, கோணப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்குமான விரைவு இடப்பெயர்ச்சி நேர விரைவு போன்றது. அதே போன்று வேக நேர விரைவு போன்றது ஒமேகாவுக்கும் டீக்குமான தொடர்பு விரைவு நேரொத்த விரைவுகளை கொண்டிருக்கும். அதே மாதிரி ஆர்முடுகல் நேர விரைவு போன்றது அல்ஃபா டி விரைவு. இவை நேரொத்த வடிவங்களாகவே வளமை போன்று, அதாவது ஏகபரிமாண இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கிட்டத்தட்ட ஒரே வடிவத்தை கொண்டவை. சமன்பாடுகள் இங்கே கோணப்பெயர்ச்சி என கோணப்பெயர்ச்சி, கோண ஆர்முடுகல், கோண வேகம் அவ்வாறு அழைக்கப்படும்.
இதிலே நாங்கள் அடுத்ததாக யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து வட்ட இயக்கம். வட்ட இயக்கம் என்பது எங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு பொருள் வந்து ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரே சம தூரத்தில் இயங்குகின்ற ஒழுக்கு, அதை நாங்கள் வட்ட இயக்கம் என்று சொல்லுவோம். இந்த வட்ட இயக்கத்திலே ஒரு துணிக்கை வந்து ஒரு வட்டப்பாதையில் இயங்குகிறது. அதிலே நாங்கள் ஒரு சிறிய பகுதி ஒன்றை கருதுவோம். அதாவது இந்த T7 பூஜ்ஜியத்தில் துணிக்கை இங்கே இருக்கிறது, T7 Tயிலே இங்கே வருகிறது. இது திரும்பிய கோணம் தீட்டா. இந்த ஆரை நாங்கள் R என்று வைப்போம். இது திரும்பிய தூரம் S, தூரத்தை நாங்கள் S என்று வைப்போம். இந்த Sக்கும் Rக்கும் இடையான தொடர்பு S7 R தீட்டா என்பதால் தரப்படும். எங்களுக்கு தெரியும் தொடரி வழியான கதி V வந்து S∗T, எஸ்ஸுக்கு பதிலாக R தீட்டா என்று பயன்படுத்துவோம், கீழுக்கு T. இந்த தீட்டாவின்கள் T வந்து ஒமேகா, ஆவே V7 R ஒமேகா. இது ஒரு தொடர்பு V7 R ஒமேகா. இதை நாங்கள் நேரடியாக பயன்படுத்தலாம். இந்த வட்ட இயக்கத்திலே அடுத்தது கோண ஆர்முடுதல் என்பவற்றுக்கு இடையான தொடர்பு A7 R ஆல்ஃபா என்பதால் தரப்படும். அதனை நாங்கள் ஆராய்வதற்கு இப்பொழுது ஒரு கப்பியின் இயக்கத்தை, ஒரு பொருளின் இயக்கத்தை யோசிப்போமாக இருந்தால், இங்கே ஆரம்ப வேகம் வந்து U. இந்த நேரத்திலே நாங்கள் T7 0 என்று வைப்போம். இதன் ஆர வந்து R. ஒரு T நேரத்துக்கு பிறகு இவர் கொஞ்சம் தூரம் கீழே வார, இந்த நேரம் இருக்கிற வேகத்தை V என்று வைப்போம். இங்கே T7 T என்று வைப்போம். இந்த T7 பூஜ்ஜியத்தில் அதன் கோண வேகத்தை நாங்கள் ஒமேகா நோட் என்று வைத்தால் U7 R ஒமேகா நோட். அதே போன்று T7 Tயில் கோண வேகத்தை ஒமேகா என கருதுவோமாக இருந்தால் V7 R ஒமேகா. இப்போ நாங்கள் A7 வீசய U/Tயிலிருந்து Tயிலிருந்து Vக்கு பதிலாக R ஒமேகா, Uக்கு பதிலாக R ஒமேகா நோட்டின்கள் Tயை பயன்படுத்துவோமாக இருந்தால் R இன்டு ஒமேகா சய ஒமேகா நோட்டின்கள் T என்று வரும். அது சமன் R ஆல்பா. ஆகவே ஏகபரிமாண ஆர்முடுதலுக்கும் கோண ஆர்முடுதலுக்குமான தொடர்பு A7 R ஆல்பா ஆல் தரப்படும். அதே போன்று ஒரு சுற்றல் காலம், அதாவது கோணவேகம் ஒமேகாவுடன் சுழலுகின்ற ஒரு பொருள் இந்த சுற்றல் காலம் T7 2π ஒமேகா. சுற்றல் காலத்திற்கும் சுழற்சி வீதம் F வந்து சுழற்சி வீதம் F7 1/T அல்லது T7 1/F. இந்த ரெண்டு சமன்பாட்டிலும் இருந்து நாங்கள் ரெண்டையும் சமப்படுத்தி ஒமேகா சமன் 2πF என்ற சமன்பாட்டையும் பயன்படுத்தலாம். இப்போ வட்ட இயக்கத்திலே நாங்கள் முக்கியமாக பயன்படுத்துகின்ற ரெண்டு தொடர்புகள், ஒன்று V7 R ஒமேகா, ரெண்டாவது A7 R ஆல்ஃபா ஆகும். இங்கே நாங்கள் வட்ட இயக்கத்தை நிகழ்த்துறதுக்கு, அதாவது ஒரு துணிக்க வந்து வட்ட இயக்கத்தை நிகழ்த்துவதற்கு காரணமாக இருக்கிற விசையை நாங்கள் மைய நாட்ட விசை என்று சொல்லுவோம். இப்போ உதாரணமாக ஒரு கயிற்றிலே கல்லை கட்டி சுற்றுவோமாக இருந்தால் இது வட்ட இயக்கத்தை நிகழ்த்துவதற்கு ஒரு விசை காரணமாக இருக்கும். அதை நாங்கள் மைய நாட்ட விசை என்று சொல்லுவோம். அல்லது சூரியனை சுற்றி கோள்கள் இயங்குகின்றன, மைய நாட்ட விசை வந்து ஈர்ப்பு விசையாக இருக்கும். அதே மாதிரி இலத்திரன்கள் கருக்களை சுற்றி இயங்குகின்றன, அங்கே கருக்கவர்ச்சி விசை வந்து மைய நாட்ட, ஒவ்வொரு விசைகள் வந்து மைய நாட்ட விசைகளாக தொழிற்படும். அதாவது ஒரு துணிக்கை வட்ட இயக்கத்தை ஆற்றுவதற்கு காரணமாக உள்ள விசையை நாங்கள் மைய நாட்ட விசை என்று சொல்லுவோம். ஒரு துணிக்கையின் மீது, அதாவது ஒரு துணிக்கை வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது இதில் ஒரு விசை ஒன்று தொழிற்படும், அதை நாங்கள் மைய நாட்ட விசை என்று சொல்லுவோம். ஒரு விசை தொழிற்பட்டால் அதில் ஒரு ஆர்முடுகல் காணப்படும், அதை நாங்கள் மைய நாட்ட ஆர்முடுகல் என்று சொல்லுவோம். அந்த ஆர்முடுகல் A7 B வர்க்கத்தின்கள் R என்பதால் தரப்படும். மைய நாட்ட ஆர்முடுகல் A7 B வர்க்கத்தின் கீழ் R என்பதால் தரப்படும். ஆனால் V7 R ஒமேகா என்ற சமன்பாட்டை நாங்கள் பிரதியிட்டோமாக இருந்தால் A7 R ஒமேகா முழுவதின் வர்க்கத்தின் கீழ் R ஒமேகா வர்க்கம், A7 R ஒமேகா வர்க்கம் என்பதால் தரப்படும்.
ஆகவே நாங்கள் இங்கே வட்ட இயக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய சமன்பாடு சீரான வட்ட இயக்கம் என்று சொல்லுவோம். இங்கே சீரான வட்ட இயக்கத்தில் மைய நாட்டு ஆர்முடுகள் A7 R⍵ என்பதால் தரப்படும். தொடரி வழியே வேகமாற்றம் இருக்காது, ஏனெனில் ஒரே கோணக்கதியை கொண்டிருக்கும் சீரான வட்ட இயக்கம். ஆகவே தொடரி வழியான ஆர்முடுகள் 0. இப்போ சீரான வட்ட இயக்கத்தில் நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒரே ஒரு சமன்பாடு A7 R⍵. அதே போன்று சீரற்ற வட்ட இயக்கம், அதாவது கோணவேகம் மாறுபடுகின்ற அல்லது தொடரி வழியான கதிகம் மாறுபடுகின்ற இயக்கம், இதை நாங்கள் சீரற்ற வட்ட இயக்கம் என்று சொல்லுவோம். வளமை போன்று மைய நாட்டு ஆர்முடுகள் A7 B² அல்லது A7 R⍵ என்பதால் தரப்படும். இங்கு V தொடரி வழியான கதி, இது ஒவ்வொரு கணத்திலும் மாறுபடும், அல்லது ஒமேகா ஒவ்வொரு கணத்திலும் மாறுபடும். இங்கு கதி வந்து மாறுபடுவதனால் தொடரி வழியான ஆர்முடுகள் AT என்று போடலாம். டேஞ்சன்டைல் ஆக்சலரேஷன் இது R⍵ என்பதால் தரப்படும். ஆல்ஃபா என்பது கோண ஆர்முடுகள், R என்பது வட்டத்தின் அரை. எப்படியோ நாங்கள் வட்ட இயக்கத்தில் பொதுவாக மைய நாட்ட விசையை காண்பதற்கு B² அல்லது R⍵ பயன்படுத்துவோம். இப்பொழுது நாங்கள் இந்த வட்ட இயக்கம் சார்பாக சில வினாக்களை அவதானிப்போம். முதலாவது நாங்கள் சந்திக்கின்ற முதலாவது வினா, தனதச்சை பற்றி நிமிடத்துக்கு 600 சுற்றல்கள் என்ற கதியில் சுழலும் சில்லொன்று 20 செகண்டில் ஓய்வுக்கு வருகிறது. அதனது கோண ஆர்முடுகள் ரேடியன் செகண்ட் -2 கோண அமர்முடுகள் ரேடியன் செகண்ட் -2. அதாவது இது சுழற்சி இயக்கத்தை பயன்படுத்துகின்ற ஒரு சமன்பாடு, சுழற்சி இயக்கத்தை பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வினா. தனது அச்சை பற்றி நிமிடத்துக்கு 600 சுற்றல்கள் என்ற கதியில் சுழலும். இங்கே நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் 600 சுற்றல்கள் நிமிடத்துக்கு, இந்த நிமிடத்துக்கு என்பது முக்கியமானது. நிமிடத்திற்கு 600 சுற்றல்கள். இப்போ நாங்கள் செகண்டுக்கு எவ்வளவு சுற்றல்கள், இதை நாங்கள் 600 RPM என்று குறிப்போம். அது சமன் 600 கீழ் 60 செகண்ட் -1 என்று கொடுக்கலாம். அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளவு. இங்கே பார்த்தோமாக இருந்தால் 10 சுழற்சிகள் வரும். ஒரு செகண்டில் 10 சுழற்சிகள் வரும். ஏனெனில் நாங்கள் கோண அமர்முடுகள் துணிவதற்கு ஆரம்ப வேகம் இறுதி வேகம் என்பன காண வேண்டும். ஆரம்ப கோண வேகத்தை துணிவதற்கு ω = 2πf என்ற சமன்பாட்டை பயன்படுத்தலாம். இங்கே 2πfக்கு பதிலாக 10 20π ரேடியன் செகண்ட் -1 ஆரம்ப கோண வேகம். இறுதி கோண வேகம் ω 0 t 20 செகண்ட். இப்பொழுது நாங்கள் RPM என்பதை செகண்டுக்கு மாற்றி ஆரம்ப கோண வேகத்தை கண்டுபிடித்தோம். இறுதி கோண வேகம் 0 ஓய்வுக்கு வருகிறது. t = 20 செகண்ட். இங்கே பயன்படுத்த வேண்டிய சமன்பாடு ஆல்ஃபா = ω0/t. ஒமேகா வந்து 0, ω0 ω0 20π கீழ் 20. இங்கே பயன்படுத்தும் போது -π என்று வரும். இது நாங்கள் வழமையாக ஆல்ஃபா ஆர்முடுகள் என்ற கோண ஆர்முடுகள் என்று பயன்படுத்துவோம். இங்கே வேகம் குறைகிறது, மைனஸில் வருகிறது. ஆகவே வெண்பெருமானம் கோண அமர்முடுகள் π ஆகும். விடை 4. இப்போ இந்த வினாவிலே இந்த நிமிடத்துக்கு 600 சுற்றல்கள் என்பதனை செகண்டுக்கு எத்தனை சுற்றல்கள் என்பதை மாற்றி கோணவேகத்தை கண்டுதான் துணியவன். இப்பொழுது நாங்கள் 2வது வினாவை பார்ப்போம். 2 மீட்டர் ஆரையுடைய வட்டம் ஒன்றிலே மாறா கதியுடன் அசையும் துணிக்கை ஒன்றானது 2 செகண்ட் சுழற்சி ஆவர்த்தன காலத்தை கொண்டுள்ளது.
2 மீட்டர் ஆரையுடைய வட்டம் ஒன்றில் மாறா கதியுடன் அசையும் துணிக்கை ஒன்றானது 2 செகண்டில் சுழற்சி ஆவர்த்தன காலத்தை கொண்டுள்ளது. இத்துணிக்கையின் வட்டத்தின் மையத்தை நோக்கிய ஆர்முடுகள், அதாவது மைய நாட்டு ஆர்முடுகள் கேட்கப்பட்டுள்ளது. இந்த மைய நாட்டு ஆர்முடுகளிலே நாங்கள் மைய நாட்டு ஆர்முடுகளுக்கான சமன்பாடு ஒன்று v வர்க்கத்தின் ஆரை பயன்படுத்தலாம் அல்லது ஆர் ஒமேகா வர்க்கத்தை பயன்படுத்தலாம். இங்கே 2 செகண்டில் 2 செகண்ட் ஆவர்த்தன காலத்தை கொண்டுள்ளது. தரப்பட்டுள்ளது t. நாங்கள் பயன்படுத்த வேண்டிய சமன்பாடு a சமன் ஆர் ஒமேகா வர்க்கம். ஏனெனில் டீயை வைத்துக்கொண்டு ஒமேகாவை காண்பது சுகம். டி சமன் 2π/ஒமேகா. இதிலிருந்து நாங்கள் ஒமேகா சமன் 2π/டீயை பயன்படுத்தலாம். 2 π என்று வரும். பட்டினம் சொன்னால் π என்று வரும். திருப்பி நாங்கள் a சமன் ஆர் ஒமேகா வர்க்கத்தில் ஆரை 2 ஒமேகா வர்க்கம் π வர்க்கம், அது சமன் 2π வர்க்கம் மீட்டர் செகண்ட் -2. ஏனெனில் ஆர்முடுகள் மைய நாட்டு ஆர்முடுகள் மீட்டர் செகண்ட் -2வில் தரப்படும். ஆகவே இந்த வினாவை நாங்கள் செய்யும்போது சில சந்தர்ப்பங்களில் மாணவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நேரடியாக a சமன் v வர்க்கத்தின் கீழ் ஆரை எழுதிவிட்டு மாற்ற தெரியாமலுக்கு சங்கடப்படுவார்கள். ஆகவே இந்த சுழற்சி காலம் தரப்படுமாக இருந்தால் கோணவேகத்தை காண்பது இலகுவானது. ஆகவே இவ்வினாவிற்கு இலகுவாக விடை அளிப்பதற்கு a சமன் ஆர் ஒமேகா ஸ்கொயரை பயன்படுத்துவது நல்லது. இப்பொழுது நாங்கள் 3வது வினாவிற்கு செல்வோம். தனது மையத்தின் ஊடாக செல்லும் நிலைக்குத்து அச்சை பற்றி சுழலக்கூடிய கிடையான வட்ட வடிவ மேசை ஒன்றின் மீது சிறிய துணி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இம்மேசையின் கோணவேகம் ஒமேகா ஆகும்போது இத்திணிவு நழுவ ஆரம்பிக்கிறது. இத்திணிவினது மேசையின் மையத்திலிருந்தான தூரம் இரட்டிக்கப்படின் இத்திணிவானது நழுவ ஆரம்பிப்பதற்கு தேவையான இழிவு கோணவேகம். அதாவது ஒரு கிடை மேசை ஒன்றின் மீது மையத்திலிருந்து ஒரு தூரத்தில், ஒரு குறித்த தூரத்தில் ஒரு சின்ன துணிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த தூரத்தை நாங்கள் ஆரண்டு வைப்போம். இந்த துணிக்கையில் தொழிற்படுகின்ற விசைகள், அதாவது இவர் கோணவேகம் ஒமேகாவோட சுழறாருன்னு சந்திடக்கு இதில் ஒரு விசை ஒன்று தாக்கும் இந்த துணிக்கையில், அதை நாங்கள் எஃப்ண்டு வைப்போம். ஏனெனில் இவர் வழுக்காமல் இருப்பதற்கு இவர் உள்நோக்கி வழுக்க எத்தனிப்பார். ஆகவே அதாவது இந்த துணிக்கை உள்நோக்கியோ அல்லது வெளிநோக்கியோ வழுக்க எத்தனிக்க போகிறது, அதை நாங்கள் சரியாக தீர்மானிக்க வேண்டும். அதாவது இந்த துணிக்கை ஒரு வட்டத்தை தட்டின் மீது வைக்கப்பட்டு சுழற்றப்படும் போது துணிக்கை வெளிநோக்கி அசையத்தனிக்கும். ஆகவே விசை உள்நோக்கி தொழிற்படும். முதலாவது நாங்கள் விசை இந்த எந்த திசையில் தொழிற்படும் என்பதை முதலில் அவதானித்தல் வேண்டும். இங்கே நாங்கள் இவர் துணிக்கை வட்ட இயக்கத்தில் ஆற்றுகிறோம். மேசையில் சுழலும் போது துணிக்கை வட்ட இயக்கத்தை ஆற்றுகிறது. ஆகவே மையத்தை நோக்கி F சமன் MA பயன்படுத்துவோமாக இருந்தால் F சமன் mr ஒமேகா வர்க்கம். இது ஒரு தொடர்பு. இப்பொழுது இந்த மேசையின் மையத்திலிருந்து துணிக்கையின் தூரம் 2 மடங்காக்கப்படுகிறது. புதிய கோணவேகம் கேட்கப்பட்டுள்ளது. வழுக்காதிருப்பது இங்கே தொழிற்படுகின்ற விசை F. ஆனால் அதாவது துணிக்கை வெளிநோக்கி வழுக்க எத்தனிக்கும். ஆகவே உராய்வு விசை உள்நோக்கி தொழிற்படும். இப்பொழுது இந்த 2 உராய்வு விசைகளும் ஒரே ஒரு ஆய்வு விசைகளை கொண்டு இருக்கும் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். ஏனெனில் மேற்பரப்பின் தன்மை மாறவில்லை, பொருள் மாறவில்லை. ஆகவே உராய்வு விசை, எல்லை உராய்வு விசை மாற்றமடையாது. அவை 2 நிலைகளின் போதும் உராய்வு விசைகள் சமன். ஆகவே F சமன் திருப்பி நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் m2r ஒமேகா டேஸ் ஸ்கொயர்ட். இது மைய mr ஒமேகா ஸ்கொயர்டை பயன்படுத்துகிறோம்.
2 நிலைகளின் போதும். இந்த 2 உராய்வு விசைகளும் வந்து சமனாக இருப்பதனால் ரெண்டையும் சமப்படுத்தலாம். m r ஒமேகா வர்க்கம் சமன் m into 2r ஒமேகா டேஸ் வர்க்கம். இந்த r வெட்டுப்படும், m வெட்டுப்படும். ஒமேகா வர்க்கம் சமன் 2 ஒமேகா டேஸ் கேட். ஒமேகா டேஸ் வந்து ஒமேகா/√2 என வரும். ஒமேகாவின் கீழ் √2. இப்பொழுது நாங்கள் இந்த வினாவை திரும்ப ஒரு விளங்கிக் கொள்வோமாக இருந்தால் மையம் நோக்கிய திசையில் விசை தொழிற்படும். ஏனெனில் தட்டு சுழரும் போது துணைக்கை வெளிநோக்கி போக எத்தனிக்கும், வழுக்க எத்தனிக்கும். ஆகவே உராய்வு விசை மையத்தை நோக்கி இருக்கும். F7 mr ஒமேகா ஸ்கேட்டை பயன்படுத்துவோம். ஆரை இருமடங்காக்கப்படும் போதும் உராய்வு விசை மாற்றமடையாது. புதிய சுழற்சி கோண வேகத்தை நாங்கள் ஒமேகா டேஸ் என்று வைப்போம். இப்பொழுது அந்த ஒமேகா டேஸ் ஒமேகா/√2 ஆக அமையும். விடை முதலாவது. இப்போ இங்கே வட்ட இயக்கமும் உராய்வு விசையும் பங்களிப்பு செய்கின்றன. இன்னொரு வினாவை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், ஒரு துணிக்கை ஒன்று 10 மீட்டர் ஆரை உள்ள ஒரு வட்ட மண்டலத்தில் இயங்குகிறது. ஒரு கணத்தில் துணிக்கையின் கதி 10 மீட்டர் செகண்ட் -1 ஆக இருக்கும். அதே வேளை 10 மீட்டர் செகண்ட் -2 என்ற வீதத்தில் அதிகரிக்கிறது. அக்கணத்தில் துணிக்கையின் வேக காவிக்கும் விளைவுள் ஆர்முடுதல் காவிக்கும் இடையேயான கோணம் என்னென்று கேட்டிருக்கு. அதாவது ஒரு துணிக்கை வட்ட இயக்கத்தை நிகழ்த்துகிறது. ஒரு கணத்தில் தொடலி வழியான கதி v 10 மீட்டர் செகண்ட் -1. அந்நிலையில் தொடலி வழியான ஆர்முடுதல் 10 மீட்டர் செகண்ட் -2. 10 மீட்டர் செகண்ட் -2. இது தொடலி வழியான ஆர்முடுதல். இது தரப்பட்ட தரவுகள். தொடலி வழியான வேகம் 10 மீட்டர் செகண்ட் -1. அக்கணத்தில் தொடலி வழியான ஆர்முடுதல் 10 மீட்டர் செகண்ட் -2. ஆனால் இந்த துணிக்கை வட்ட இயக்கத்தை நிகழ்த்துகிறது. ஆகவே ஒரு மைய நாட்டு ஆர்முடுதல் இருக்கு. அந்த மைய நாட்டு ஆர்முடுதல் அதை நாங்கள் E' என வைப்போம். b வர்க்கத்தின் கீழ் ஆரை பயன்படுத்தி நாங்கள் துணிய முடியும். b வர்க்கத்தின் கீழ் ஆர். ஏனெனில் ஆரை தந்துள்ளது, தரப்பட்டுள்ளது, வேகம் தரப்பட்டுள்ளது. ஆகவே இங்கே 10 வர்க்கத்தின் கீழ் ஒரு 10 சுருக்கினால் 10 மீட்டர் செகண்ட் -2. இங்கே நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் மைய நாட்டு ஆர்முடுகலும் தொடலி வழியான ஆர்முடுகலும் தொழிற்படுகின்றன. இவை ரெண்டும் சம பருமன்களை கொண்டுள்ளன. தொடலி வழியான ஆர்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2, மைய நாட்டு ஆர்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2. ஆகவே விளைவுள் வந்து இவ்வாறு செல்லும். விளைவுள் ஆர்முடுதல் 2 ஆர்முடுகளுக்கு கூடாகவும் செல்லும். ரெண்டும் சம பருமனை கொண்டிருப்பதனால் இது 45 பாகை ஆகும். அதாவது வேகக்காவிக்கும் 2 45 பாகையாக இருக்கிறபடியால் வேகக்காவிக்கும் மைய நாட்டு ஆர்முடுதலுக்கும், அதாவது வேகக்காவிக்கும் விளைவுள்ள ஆர்முடுதல் காவிக்கும் இடையான கோணம் 45 பாகை. விடை 3. இந்த இவ்வாறான வினாக்கள் நேரடியாக செய்யக்கூடியவை. பெரும்பாலும் பிழைவுறத்திற்கான சந்தர்ப்பங்கள் குறைந்தவை. வட்ட இயக்கத்திலே பெரும்பாலும் வினாவப்படுகின்ற ஒரு வினா ஊசல். இது நாங்கள் தியரி படிக்கும்போது அடிக்கடி சந்திக்கின்றது. இது நாங்கள் கூம்பூசல் என்று சொல்லுவோம். திணிவு எம்மையுடைய ஒரு சிறிய பொருள் ஒன்று நீளம் எல்லையுடைய ஒரு இழையினால் தொங்க விடப்பட்டு உருவில் காணப்படுகின்றவாறு ஓவினூடாக செல்லும் நிலைக்குத்தச்சை பற்றி ஒரு கிடைவட்ட பாதையில் இயங்குமாறு விடப்படுகிறது. வழித்தடை புறக்கணிக்கத்தக்கதெனின் பொருளின் கதி. இப்பொழுது நாங்கள் இங்கே யோசிப்போமாக இருந்தால், இதிலே தொழிற்படுகின்ற விசைகள் மையத்தை நோக்கி இழையில் உள்ள ஒரு இழுவிசை ஒன்று இருக்கும் T என்று வைப்போம். நிறைதாக்கும். இந்த 2 விசைகளும் இங்கே தொழிற்படும். இழையில் உள்ள இழுவிசை T mg. இந்த கோணம் தீட்டா என்று சொன்னபடியால் நாங்கள் இந்த கோணத்தை குறிப்போம் தீட்டா.
இங்கே இந்த வட்டத்தின் ஆரை இது எல் சைன் தீட்டாவாக அமையும். எல் சைன் தீட்டா. ஏனெனில் இது சம்பக்கம், இது எதிர்ப்பக்கம், ஆகவே வட்டத்தின் ஆரை எல் சைன் தீட்டா. இங்கே நாங்கள் 2 சமன்பாட்டை பயன்படுத்த வேண்டும். ஒன்று மையத்தை நோக்கி F7ma பயன்படுத்தினால், மையத்தை நோக்கி F7ma பயன்படுத்தினால் T sin theta சமன் m b வர்க்கத்தின் கீழ் r. ஆறுக்கு பதிலாக நாங்கள் L sin theta போடலாம். b வர்க்கத்தின் கீழ் r. அதே போன்று நிலைக்குத்தாக பயன்படுத்துவோமாக இருந்தால், இது மையத்தை நோக்கி. நிலைக்குத்தாக பயன்படுத்துவோமாக இருந்தால் T cos theta சமன் mg. ஏனெனில் நிலைக்குத்தாக அது இயங்கவில்லை, கிடையான வட்ட இயக்கத்தை ஆற்றுகிறது. அவை T sin theta சமன் mg. இப்பொழுது நாங்கள் இந்த முதலாவது சமன்பாட்டையும் 2வது சமன்பாட்டையும் ஒன்றால் பிரித்துவமாக இருந்தால் 1/2 முதலாவது சமன்பாட்டை 2வது சமன்பாட்டால் வகுப்புவமாக இருந்தால் sin theta எங்கள் cos theta tan theta என்று வரும். சமன் எம்மும் பட்டுப்படும். b வர்க்கத்தின் கீழ் LG sin theta. இதிலிருந்து நாங்கள் b வர்க்கம் சமன் LG sin theta tan theta. இங்கே நாங்கள் v ஐ துணிய முடியும். b சமன் square root of LG sin theta tan theta. square root of LG sin theta tan theta. இப்பொழுது நாங்கள் இங்கே யோசிப்போமாக இருந்தால், ஒன்று ஒரு கூம்பூசலை நிகழ்த்துகின்றது. கூம்பூசலில் பொதுவாக கிடைவட்ட இயக்கம், கிடைவட்ட இயக்கத்திலே மையம் நோக்கிய F7maயும் நிலைக்குத்தாக F7maயும் பயன்படுத்துகிறோம். மையம் நோக்கி பயன்படுத்தும் போது T cos theta நிலைக்குத்தாக வரும், மையத்தை நோக்கி T sin theta வரும். அவை T sin theta சமன் MB வர்க்கத்தெங்கள் L sin theta. நிலைக்குத்தாக ஆர்முடுதல் இல்லை, அவை T cos theta சமன் mg. பொதுவாக சீரான வட்ட இயக்கத்தில் அல்லது கூம்பூசல் வடிவத்தில் இருக்கின்ற வினாக்களில் இந்த 2 சமன்பாடுகளும் வரும். ஏதோ ஒரு வகையில் நாங்கள் முதலாவது சமன்பாட்டையும் 2வது சமன்பாட்டையும் பிரித்தோ அல்லது ஏதோ வகையில் தீர்த்தமாக இருந்தால் வினாவப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். ஆகவே விடை முதலாவது. இப்பொழுது நாங்கள் இன்னொரு வகையான வினாவை யோசிப்போமாக இருந்தால், சைவரசம் 5 மீட்டர் ஆரையுடைய ஒரு வட்டத்தட்டு. சைவரசம் 5 மீட்டர் ஆரையுடைய ஒரு வட்டத்தட்டு ஒரு கிடை மேற்பரப்பு மீது நழுவாமல் 12 ரேடியன் செகண்ட் -1 என்று சீரான கோணக்கதியுடன் உருள்கிறது. தட்டின் சுற்றளவு மீது P, Q என்னும் 2 புள்ளிகள் இடங்காணப்பட்டுள்ளன. இவ்விரு புள்ளிகளும் உருவில் காணப்படும் தானங்களில் இருக்கும்போது புவி தொடர்பாக அவற்றின் கதிகள். இப்பொழுது இந்த பொருள் என்ன செய்கிறது என்று சொன்னால், இப்படியே உருள்கிறது. இந்த புள்ளி P, இந்த புள்ளி Q. இப்பொழுது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இதன் புவியீர்ப்பு மையம் ஒரு V என்னும் கதியுடன் இயங்குகிறதாக வைப்போம். ஆகவே இந்த உடல் முழுவதும் ஒரு V என்னும் கதியுடன் இயங்கும். எந்த புள்ளியும், இந்த உடலில் உள்ள எந்த புள்ளியும் V என்னும் கதியுடன் இயங்கும். அதே நேரம் ஒரு கோணவேகம் ஒமேகாவுடன் சுழல்வதாக கருதினோம் என்று சொன்னார். கோணவேகம் ஒமேகாவுடன் சுழல்வதாக கருதினால் தொடலி திசை வழியே அந்த புள்ளியிலுள்ள வட்டத்தின் புள்ளியிலுள்ள ஒவ்வொரு துணிக்கைகளுக்கும் V சமன் R ஒமேகா, V சமன் R ஒமேகா, V சமன் R ஒமேகா, இங்கே V சமன் R ஒமேகா, இங்கே V சமன் R ஒமேகா என்னும் கதிகள் காணப்படும். அதாவது ஒன்று உருள்கிறது. ஆகவே ஏகபரிமாண இயக்கத்தின் காரணமாக அந்த துணிக்கைகளுக்கு ஏகபரிமாண கதி காணப்படும். அதெல்லாம் B ஆக இருக்கும். தொடலி திசை வழியே அந்த புள்ளிகளுக்கு V சமன் R ஒமேகா வரும். உருள்கிறபடியால் இந்த Qவில் இருக்கிற பூமி சார்பான வேகம், Qவின் பூமி சார்பான வேகம் 0. அந்த நிலையில் V சமன் R ஒமேகா. இப்போ நாங்கள் இந்த V சமன் R ஒமேகா என்பதை பயன்படுத்தி V சமன் R ஒமேகா என்பதை பயன்படுத்தி B ஐ காணலாம். R என்பது இந்த வட்டத்தின் ஆரை,
0.5 ஒமேகா என்பது 12 மொத்தமாக 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 12 வரை. இப்பொழுது நாங்கள் இவற்றை ஏகபரிமாண கதியையும் கண்டுபிடித்து விட்டோம், சுழற்சியினால் தொடலி திசை வழியான கதியையும் கண்டுபிடித்து விட்டோம். ரெண்டும் 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 தான். இங்கே எங்களுக்கு கேட்கப்பட்டுள்ளது P, Q என்பவற்றின் கதிகள். அதாவது Qவின் கதி 0 ஆகும். ஏன் உருள்கிறது என்ற வழியால் பூமி சார்பாக Qவின் கதி 0 ஆகும். ஆகவே Qவின் கதி 0. அதே நேரம் புள்ளி P ஆனது இந்த Vயையும் ஏகபரிமாண கதியையும், அதே நேரம் சுழற்சி இயக்கத்தின் காரணமாக V சமன் R ஒமேகாவையும் கொண்டிருக்கும். ஆகவே இந்த V + R ஒமேகா ரெண்டும் கூட்டுப்படும். V என்பது மாறுதான், R ஒமேகா என்பதுக்கு பதிலாக நீங்கள் பிரதியிட்டால் ஆற போடலாம். மொத்தமாக 12. ஆகவே Pயின் வேகம் 12 ஆகவும் Qவின் வேகம் 0 ஆகவும் இருக்கும். விடை 5 ஆகும். இப்பொழுது நாங்கள் வட்ட இயக்கம் பற்றிய இன்னொரு வினாவை ஆராயமாக இருந்தால், புவி வேறுபட்ட கோண வேகத்தில் சுற்றுமெனின் புவியின் மத்திய கோட்டில் உள்ள புள்ளியில் வைக்கப்படும் ஒரு பொருள் பூச்சிய தோற்றரை கொண்டிருப்பதற்கு அப்புள்ளியின் கதி. இங்கே பூமியின் ஆரை தரப்பட்டுள்ளது. இப்பொழுது நாங்கள் பூமியை கருதுவோம். மத்திய கோட்டில் வைக்கப்பட்டுள்ள ஒரு துணிக்கை ஒன்றை கருதுவோம். இந்த துணிக்கையில் தொழிற்படுகின்ற விசைகள் இந்த மருதாக்கம் R, இங்கே ஒரு mg தாக்கம், நிறை தாக்கம். அதே நேரம் இவர் வட்டப்பாதையில் சுற்றுகிறார். அந்த புள்ளி கொண்டிருக்க வேண்டிய கதி கேட்கப்பட்டுள்ளது. இங்கே நாங்கள் மையத்தை நோக்கி F7ma பயன்படுத்தும். மையத்தை நோக்கி F7ma பயன்படுத்தும். mg -R7 mb வர்க்கத்தின்களா. இங்கு R என்பது மருதாக்கம், m அந்த துணைக்கையின் தனிவு. தோற்றரை பூச்சிய தோற்றரை கொண்டிருப்பதற்கு எனில் R சமன் 0. பூச்சிய தோற்றரை கொண்டிருப்பின் எனில் R 0. தோற்றரை இல்லை என்றால் மருதாக்கம் 0. இதிலிருந்து நாங்கள் mg சமன் m b வர்க்கத்தின் R எம்மும் வெட்டுப்படும். ஆகவே b வர்க்கம் சமன் R g ஆகும். இங்கு நாங்கள் bயை துணிவதற்கு b சமன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் R என்பது 6.4 தர 10 தர g. பூமியின் மேற்பரப்பின் ஈர்ப்பு புல வலிமை 10. அது உங்களுக்கு வினாத்தாளின் முதற் பக்கத்திலே தரப்பட்டிருக்கும். இப்பொழுது நாங்கள் இவரை இங்கே சுருக்குவோமாக இருந்தால் 64 வர்க்கமூலம் 8 16க்கு வர்க்கமூலம் 10 விடை 8 தர 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இங்கே நாங்கள் மையத்தை நோக்கி F7ma பயன்படுத்துகின்றோம். பூச்சிய தோற்றரை கொண்டிருப்பின் எனில் R 0, மருதாக்கம் 0. ஆகவே மையத்தை நோக்கி F7ma பயன்படுத்தி நாங்கள் வேகத்தை காணலாம். விடை வட்ட இயக்கம் சார்பாக இன்னொரு வினா. சில வினாக்கள் எளிமையானவை, ஆனால் கொஞ்சம் விளங்கி செய்தல் வேண்டும். மையம் ஓவாக உள்ள ஒரு தட்டின் சுற்றளவில் உள்ள ஒரு புள்ளி Pயை கருதுக. இங்கே ஒரு புள்ளி P ஒன்றை கருதுக. உருவில் காணப்படுகின்றவாறு ஆரை OP ஆனது x அச்சுடன் கோணம் 45 வாகை ஆக்குகின்றது. நேரம் Tயில் தட்டு ஓய்விலிருந்து தொடங்கி அதன் அச்சு பற்றி 4 ரேடியன் செகண்ட் -2 4 ரேடியன் செகண்ட் -2 என்னும் கோண ஆர்முடுகளுடன் சுழல்கிறது. கோண ஆர்முடுகளுடன் சுழல்கிறது. அங்கே குறிக்கப்படவில்லை. 4 ரேடியன் செகண்ட் -2 என்னும் கோண ஆர்முடுகளுடன் சுழல்கிறது. நேரம் Tயில் புள்ளி Pயின் கோணப்பெயர்ச்சியை தருவது. இப்பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த புள்ளி P கிடையச்சுடன் 45 வாகை கோணத்தில் உள்ளது. இந்த தட்டானது 4 ரேடியன் செகண்ட் -2 என்னும் கோண ஆர்முடுகளுடன் சுழல்கிறது. அதன் அச்சு பற்றி 4 ரேடியன் செகண்ட் -2 என்னும் கோண ஆர்முடுகளுடன்
சுழல்கிறது. கேள்வி, புள்ளி Pயின் கோணப்பெயர்ச்சியை தருவது. அதாவது இதிலே இருந்த துணிக்கை T நேரத்திற்கு பின்பு எவ்வளவு தூரம் வந்திருக்கிறது என்பதை துணிதல் வேண்டும். முதலாவது இங்கே ஆரம்ப கோண வேகம் வந்து 0 ஓயிலிருந்து அல்வா தரப்பட்டுள்ளது 4 ரேடியன் செகண்ட் -2 நேரம் T. ஆகவே முதலாவது நாங்கள் தீட்டாவை காண்பதற்கு தீட்டா சமன் ω0t ப்ளஸ் ½ α t² என பயன்படுத்தல் வேண்டும். ω0 0 ப்ளஸ் ½ அல்ஃபாவுக்கு பதிலாக நாங்கள் 4ஐ பயன்படுத்தலாம். 4 தர டி வர்க்கம். இதை சுருக்கினமாக இருந்தால் 2 டி வர்க்கம் ½ α t². இவ்வளவு ரேடியன் என்று வரும். இவ்வளவு ரேடியன் ஆரியனில் தரப்பட்டுள்ளது விடை. ஆனால் இந்த தரப்பட்டுள்ள விடைகள் எல்லாம் பாகையில் தரப்பட்டுள்ள. ஏனென்றால் 45 பாகையோடு சேர்த்து கிடக்கு. அப்போ இதை நாங்கள் பாகைக்கு மாற்றுதல் வேண்டும். அதாவது 180 பாகையை வந்து பை ரேடியனால் குறிப்போம். அதாவது பை ரேடியன் என்றது 180 பாகை. அவை இதை நாங்கள் இப்பொழுது பாகைக்கு மாற்றுவோமாக இருந்தால் 2t வர்க்கம் தர ஒரு ரேடியன் 180 பை இவ்வளவு பாகை என்று வரும். அதாவது முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை இதனை பாகைக்கு மாற்றுதல் வேண்டும். 360 t வர்க்கத்தின் பை இவ்வளவு பாகை என்பது வரும். பாகை. இப்பொழுது நாங்கள் இந்த தீட்டாவை பாகையில் கண்டுள்ளோம். ஆனால் நாங்கள் சொன்னது போல கோணங்கள் எப்பொழுதும் ஒரு நிலையான கோட்டிலிருந்து அளவிடப்படுகின்றன. அந்த 45 பாகை என்பது ஏற்கனவே தரப்பட்ட ஒரு நிலையான கோடு. அந்த நிலையான கோடு வந்து XH. இப்போ கோணப்பெயர்ச்சியை நாங்கள் கொடுக்கும்போது நிலையான கோட்டிலிருந்து கொடுத்தல் வேண்டும். ஆகவே பொருத்தமான விடைக்கு இங்கே 45 பாகையை சேர்த்து வழங்குதல் வேண்டும். விடை 2வது. ஏனெனில் இடப்பெயர்ச்சி கோணப்பெயர்ச்சியோ அல்லது ஒரு இடப்பெயர்ச்சியோ நிலையான கோடு அல்லது நிலையான புள்ளியிலிருந்து அளத்தல் வேண்டும். ஆகவே இந்த OX அச்சிலிருந்து தான் நாங்கள் விடையை கொடுத்தல் வேண்டும். 45 பாகைக்கு மாற்றல் வேண்டும். அநேகமான மாணவர்கள் இந்த பாகைக்கு மாற்றுவதில் குழம்பி விடுவார். கவனமாக இருத்தல் வேண்டும். முதலாவது நாங்கள் ω0 சமன் தீட்டா சமன் ω0 t ப்ளஸ் ½ α t² கணிக்க ஆரியனில் வரும். அந்த ஆரியனை பிறகு பாகைக்கு மாற்ற வேண்டும். பின்னர் அந்த நிலைத்த கோட்டிலிருந்து கோணத்தை வழங்குதல் வேண்டும். கோணப்பெயர்ச்சியாகவே 45 பாகையோட அந்த கோணத்தை தீட்டாவை கூட்டி கொடுத்தல் வேண்டும். விடை 2வது. இப்பொழுது நாங்கள் வட்ட இயக்கம் சார்பாக இன்னொரு வினாவை ஆராய்வமாக இருந்தால் வினா 9. திணிவு எம்மையுடைய ஒரு கார் ஒன்று கிடை சமதள வீதியில் உள்ள வளைவாரை ஆரையுடைய வட்டப்பாதையில் கதிபியுடன் திரும்புகிறது. அதாவது ஒரு கார் ஒன்று வட்டப்பாதையில் கதிபியுடன் திரும்புகிறது. கார் வழுக்குமெனில் இல்லை இன்னொரு மாற்றம், கார் வழுக்குமெனில் கார் வழுக்குமெனில் ஒரு தொடர்பு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மியூ ஆனது வீதிக்கும் டயருக்கும் இடையான ஒரு ஆய்வுக்குணம். திணிவு எம்மையுடைய ஒரு கார் ஒன்று கிடை சமதள வீதியில் உள்ள வளைவாரை ஆரையுடைய ஒரு வட்ட வளைவிலே திரும்புகிறது. கார் வழுக்குமெனில் தொடர்பு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மியூ ஆனது வீதியின் டயருக்கு குறுக்கையான ஒரு ஆய்வு குணகம். மியூவானது வீதிக்கும் டயருக்கும் இடையான ஒரு ஆய்வு குணகம் என தரப்பட்டுள்ளது. இங்கே நாங்கள் ஒரு கிடையான வட்டப்பாதை ஒன்றை கருதுவோம். ஒரு கார் இயங்குகின்ற கிடையான வட்டப்பாதை இவ்வாறு இருக்கும். இங்கே நாங்கள் இது அந்த வட்டத்தின் மையம். கார்
இந்த திசையிலே இயங்குகின்றது வி. மட்டுமட்டாக வழுக்கும் நிலையில் நாங்கள் யோசிப்போமாக இருந்தால் இதற்கு ஒரு வி ஒன்று வரும். இந்த கார் வந்து வழிநோக்கி வழுக்கை தணிக்கும். ஆகவே மையம் நோக்கி ஒரு ஆய்வு விசை இருக்குமே. இதிலே மறுதாக்கம் இருக்கும். மட்டுமட்டாக வழுக்கும் நிலையில் நாங்கள் இந்த வியை கண்டுபிடித்தோமாக இருந்தால் அந்த வியிலும் பார்க்க தரப்பட்டுள்ள வி பெரிதாக இருக்குமாக இருந்தால் அது வழுக்கும், வழி நோக்கி செல்லும். அதாவது மட்டுமட்டாக வழுக்குகிறதுக்கான நிலையில் இந்த காருக்கு ஒரு வேகம் இருக்கும். அது வி டேஷ் என்று வைக்கலாம் என்றால் கேபிட்டல் வி ஒரு வி தரப்பட்டுள்ளது. வி டேஷ் என்று வச்சோமாக இருந்தால் அந்த வி டேஷை காணும். இதுதான் இந்த கார் வழுக்காமல் செல்லக்கூடிய உயர் கோணவு. இப்போ சொல்லப்பட்டிருக்கு வழுக்குமெனில் அண்டா இந்த வி வந்து இதிலும் பார்க்க பெருசாக இருக்கும். ஆகவே நாங்கள் இப்போ காண வேண்டியது மட்டுமட்டாக வழுக்கும் நிலையில் இந்த வி டேஷை காணுவோம். மையத்தை நோக்கி F7MA பயன்படுத்துவோமாக இருந்தால் F7MB-K/R. இந்த V' என்பது மட்டுமட்டாக வழுக்கும் நிலையில் உள்ள வேகம். ஆனால் F7μR பயன்படுத்தலாம். எல்லை நிலைக்கு μRக்கு பதிலாக mg. ஆகவே என்ன செய்வோம்? இதில் ஒன்றை பிரதிடுவோம். μmg7 mb' வர்க்கத்தின் கீழ் r எம்பட்டுப்படும். இதிலிருந்து நாங்கள் b' துணிவோமாக இருந்தால் √μrg என்று வரும். இது மட்டுமட்டாக வழுக்கும் நிலையில் உள்ள கதி. இப்பொழுது சொல்லப்பட்ட விஷயம் வழுக்குமெனில் வழுக்குகிறது. ஆகவே இந்த வி வந்து B' பார்க்க பெருசு. B' பார்க்க பெரிதாக இருந்தால் கார் வழுக்கும், இல்லையென்றா வழுக்காது. ஆகவே நாங்கள் இப்பொழுது இந்த வினாவுக்கான விடையாக வழங்கக்கூடியது P greater than B'. B' நாங்கள் கணித்து விட்டோம். √μrg. ஆகிய விடை முதலாவது. அதாவது மட்டுமட்டாக வழுக்கின்ற, அதாவது எல்லை சமல்ல எல்லை உராய்வு விசை உள்ள போதுள்ள கதியிலும் பார்க்க கூடிய கதியாக இருக்கும் எனில் வழுக்கும், இல்லையெனில் அது வட்ட இயக்கத்தை ஆற்றும். இப்பொழுது நாங்கள் இன்னொரு வட்ட இயக்கம் சார்பான வினாவை அவதானிப்போமாக இருந்தால் இருமெய் வல்லுநர்கள் V1, V2 என்னும் மாறா கதிகளுடன் V1, V2 என்னும் மாறா கதிகளுடன் V1, V2 என்னும் மாறா கதிகளுடன் ஆரை 50 மீட்டரை உடைய ஒரு வட்டப்பாதையில் ஒரு 10 கிலோமீட்டர் பந்தய ஓட்டத்தில் ஓடுகின்றனர். ஒரு மெய்வல்லுனர் V1 கதியுடன் 10 சுற்றுக்களை பூர்த்தி செய்யும் போது மற்ற மெய்வல்லுனர் 9 சுற்றுக்களை பூர்த்தி செய்வதாக அவதானிக்கப்படுகிறது. ஒருவர் V1 கதியுடன் 10 சுற்றுக்களை பூர்த்தி செய்யும் போது மற்ற மெய்வல்லுனர் 9 சுற்றுக்களை பூர்த்தி செய்வதாக அவதானிக்கப்படுகிறது. கேள்வி: V1 இன் கீழ் V2 என்னும் விகிதம் V1 இன் கீழ் V2. விகிதம் V1 இன் கீழ் V2. இப்பொழுது நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் ஒரு வட்டப்பாதை 50 மீட்டர் ஆரையுடைய வட்டப்பாதை V1 கதியுடன் 10 சுற்றுக்களை பூர்த்தி செய்கிறார். அவர் எடுக்கிற 10 சுற்றுக்களை பூர்த்தி செய்கிறார். V1 கதியுடன் 10 சுற்றுக்களை பூர்த்தி செய்கிறார். ஆகவே நாங்கள் இப்பொழுது V1க்கு பதிலாக 10 தர 2πr 2π × rக்கு பதிலாக 50 முதலாவது ஆளுக்கு போடுவோம். 10 சுற்றுக்களை பூர்த்தி செய்கிறார்.
இது சுற்றளவு, கீழ் நேரம் டி. ஒரே நேரம் தான், நேரம் ஒரே நேரத்தை கொள்கிறது. ஏன், ஒரு ஆள் 10 சுற்றுகளை பூர்த்தி செய்ய மற்றவர் 9 சுற்றுகளை பூர்த்தி செய்கிறார். ஆகவே V1 நாங்கள் எழுதலாம் 2πr. இது சுற்றளவு 2πr. அது 10 தரம் சுற்றுவார். ஆகவே 10 தர 2πr, 2π × r². இது முதலாவது ஆளுக்கு. ரெண்டாவது ஆளுக்கு நாங்கள் எழுதுவோமாக இருந்தால் 9 தர 2π × 50 × t. t வந்து ஒரே டி தான். கேள்வி V1 × V2. ஆகவே நாங்கள் இந்த முதலாவது சமன்பாட்டையும் ரெண்டாவது சமன்பாட்டையும் பிரித்துவமாக இருந்தால் இந்த ரெண்டிலும் இருந்து V1 × V2 சமன் V1 × V2 எல்லாம் பட்டப்பட 10 × 9. சிம்பிளாக யோசிப்போமாக இருந்தால் வேகம் கூடியவர் கூட தரஞ்சுட்டுவார், வேகம் குறைந்தவர் குறைந்த தரஞ்சுட்டுவார். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த விடையை கொடுக்க முடியும். இந்த பை கோணம் அதிலே ஒன்றிலையும் தங்கி இருக்கவில்லை. வேகம் கூடியவர் கூடிய தரம் சுற்றுவார், வேகம் குறைந்தவர் குறைந்த தரம் சுற்றுவார் ஒரே நேரத்தில். ஆகவே V1 பெரிதாக இருக்கும். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் ஓரளவுக்கு இந்த வினாவுக்கான விடையை கொடுக்க முடியும். ஆகவே விடை முதலாவது. இப்பொழுது நாங்கள் இன்னும் ஒரு வட்ட இயக்கம் சார்பான வினாவை யோசிப்போமாக இருந்தால், ஒரு துணிக்கை ஒன்று உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு வட்டத்தில் மாறாக்கதி Vயுடன் செல்கிறது. புள்ளி Pற்கும் Qவிற்கும் இடையே துணிக்கையின் வேகத்தில் உள்ள மாற்றத்தின் பெருமை. வேகத்தின் மாற்றத்தில் உள்ள பெருமை. இந்த மாற்றம் என்பது இறுதி வேகம் ஆரம்ப வேகம். மாற்றம், வேகத்தில் உள்ள மாற்றம் என்பது இறுதி வேகம் ஆரம்ப வேகம். இந்த வினாவை இலகுவாக நாங்கள் மேற்கொள்வதற்கு ஏற்கனவே நீங்கள் நிலையியலில் கற்றுக்கொண்ட விளைவுள் விசையை பற்றி யோசித்தமாக இருந்தால் இலகுவாக இந்த வினாவுக்கான விடையை எங்களால் கற்றுக்கொள்ள முடியும். எவ்வாறெனில், சம பருமனுள்ள 2 விசைகள் F என வைப்போம். இது F1 காவி, இது F2 இன்னொரு காவி. சம பருமன் உள்ளவை. இந்த பருமன் வந்து F. தரப்பட்டுள்ள F1 F2 என்னும் விசைகள் சம பருமனை கொண்டவை. F1 + F2 இந்த பருமன் எவ்வாறு துணிவது? இந்த கோணத்தை நாங்கள் தீட்டாண்டு வைப்போம். ரெண்டுக்கும் இடப்பட்ட கோணத்தை தீட்டாண்டு வைத்தால் இந்த F1 F2 வந்து ஒரே பருமனை கொண்டவை. F1 F2 ஒரே பருமனை கொண்டவை. ஆகவே இது ஒரு சாய் சதுரம். இதிலிருந்து நாங்கள் யோசிக்கக்கூடிய விஷயம், இந்த விளைவுளை துணிவதற்கு இது X என வைப்போமாக இருந்தால் இந்த கோணம் θ/2 அரவாசி கோணமாக இருக்கும். cos θ/2 சமன் X × F. X என்பது F cos θ/2, அதாவது இந்த மூலை விட்டத்தின் அரவாசி. இந்த நீளம் X. ஆகவே இந்த நீளம் X ஏனெனில் இது ஒரு சாய் சதுரம். ஆகவே இந்த F1 + F2 இந்த பருமன் வந்து 2x, அதாவது 2F cos θ/2. அதாவது ஒரே பருமனுள்ள விசைகள் தீட்டா கோணத்தில் தாக்கும் போது அவற்றின் விளைவுள் F1 + F2வின் பருமன் 2F cos θ/2 ஆல் தரப்படும். இதே போன்று F2 - F1 அல்லது F1 - F2வை நாங்கள் துணிய வலிக்கிட்டோமாக இருந்தால், அதாவது F1 - F2வின் பருமனை துணிய வலிக்கிட்டோமாக இருந்தால் இந்த F2வை நாங்கள் திருப்பி மற்ற பக்கம் கீற வேண்டும். கீறி நாங்கள் இங்கே ஒரு இணைகரத்தை பூர்த்தியாக்குவோம். விசை இணைகரத்தை பூர்த்தியாக்குவோமாக இருந்தால் இந்த நீளம் வந்து, அதாவது இங்கே -F2 -F2, ஆகவே இது இந்த விளைவுள் இந்த நீளமும் சமனாக இருக்கும். இதை நாங்கள் வையண்டு வைப்போம். இதுவும் இணையரத்தின் மூலை விட்டம், இதுவும் இணையரத்தின் மூலை விட்டம் அல்லது சாய் சதுரத்தின் மூலை விட்டம். இந்த நீளமும் சமன். இந்த நீளத்தை துணிந்தோமாக இருந்தால் இந்த F1 - F2வின் பருமனை துணியலாம். அதற்கு sin θ/2 சமன் y/2
f என போடலாம். y சமன் f sin θ/2. விளைவாக இந்த விளைவுள் f1 மைனஸ் f2 இந்த பெருமன் 2y என்று வரும். 2y அது சமன் 2f sin θ/2. இப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இது விளைவுள் f1 மைனஸ் f2 என்பது மாற்றம் ஆரம்பம் செய்வது. ஆகவே இந்த வட்ட இயக்கத்தில் தரப்பட்ட வினாவை இலகுவாக மேற்கொள்வதற்கு f1 plus f2 இந்த பெருமன் 2f cos θ/2 f1 minus f2 இந்த பெருமன் ஒரே பெருமனை கொண்டவை f1 f2ம் 2f sin θ/2 என்பதனை பயன்படுத்துவது இலகுவான. இங்கே நாங்கள் யோசிப்போமாக இருந்தால் ஆரம்ப வேகம் b இந்த திசையிலும் இறுதி வேகம் b இந்த திசையிலும் உள்ளது. b இது ஆரம்ப வேகம், இது இறுதி வேகம். இந்த ரெண்டுக்கும் விடப்பட்ட கோணம் 40 வாகை. எனவே இதை நாங்கள் தொடலி திசை வழியை இங்கே நீட்டி இந்த இடப்பட்ட கோணத்தை கண்டுபிடிக்க முடியும். இது 40 வாகை. ஆக இந்த ரெண்டு வேகங்களுக்கும் இடைப்பட்டது. இது ஆரம்ப வேகம், இது இறுதி வேகம். மாற்றம் என்பது இறுதியிலிருந்து ஆரம்பத்தை கழித்தல் வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த இறுதி ஆரம்ப வேகத்தை இங்கே மாற்றி விட்டோமாக இருந்தால் சரி. இப்போ நாங்கள் காண வேண்டிய விளைவுள் இது. ஏற்கனவே நாங்கள் கணித்தது போல இங்கே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த கோணத்தை தீட்டா என கருதுவோம். ஆகவே இந்த விளைவுள் இந்த பெருமன் 2v sin 40/2 2v sin 20 வாகை. ஆகவே விடை 2 ஆகும். இப்போ இங்கே நாங்கள் இந்த வினாக்கள் இவ்வாறான வினாக்கள் சற்று கடினமானவையாக இருந்தாலும் ஏற்கனவே நாங்கள் கற்ற விடயங்களை ஞாபகத்தில் வைத்திருந்தால் மிக இலகுவாக செய்ய முடியும். இது நாங்கள் அடிக்கடி சந்திக்கிற ஒன்று. f1 plus f2 ஒரே பெருமன்களை கொண்ட இரு விசைகளின் விளைவுள் f1 plus f2 என்ற மட்டுப்பெருமானம் 2f cos θ/2 வித்தியாசமாக இருந்தால் 2f sin θ/2 என பயன்படுத்த முடியும். இவை வட்ட இயக்கத்து. இது அடிக்கடி வருகின்ற ஒரு வினா. இப்பொழுது மாற்றம் சார்பான வினா அடிக்கடி வருகின்றது. மாற்றம் என்பது காவிக்கணியம். வெண்பெருமானங்கள் எண்ணிக்கணியங்களுக்கு மாற்றங்களை நேரடியாக கணிக்கலாம். இங்கே காவி திசையை பயன்படுத்தல் வேண்டும். f1 மைனஸ் f2 காவி. இங்கே மாற்றம் என்பது இறுதியிலிருந்து ஆரம்பத்தை கழித்தல் வேண்டும். இந்த படமும் திருப்பி போட்டிருக்கு. அதால் எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. எங்களுக்கு ஏற்ற வகையில் இதை மாற்றி போட்டு விடையை கொடுக்க முடியும். இதன் தொடர்ச்சியை நாங்கள் இனி வருங்காலங்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.